அதாவது வியாதி வரலாம், அது என்னை மேற்கொள்ள கூடாதுன்னு சொல்றேன். பிரச்சனை வரலாம், அதாவது மேற்கொண்டு என்னன்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு கடன் இருக்குதுன்னு வைங்களேன், அல்லது எனக்குள்ள ஒரு வியாதி இருக்குது, எனக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னா, ஒருவேளை எனக்கு சுகரே இருக்குதுன்னு வைங்களேன், இப்போ ஐயோ எனக்கு சுகர் இருக்குதுன்னா, அப்படி நான் சொல்ல சொல்ல சுகர் என்னை மேற்கொண்டுருச்சுன்னு அர்த்தம். அதையே திங்க் பண்ணி, அதான் டிப்ரெஷன். என்னன்னா அந்த பிரச்சனை அப்படியே நம்மளை ஓவர் கம் பண்ணி நம்மளை டவுன் ஆக்கி அந்த பிரச்சனை அப்படியே நம்மளை காட்டும் பாருங்க. அது கிடையாது. இல்ல, எனக்குள்ள சுகர் இருந்தாலும் சரி, நான் அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்லுவதுதான் அந்த பிரச்சனை விழுங்கிற்று. எனக்கு ரொம்ப பிடிச்சது வசனத்தை சொல்ல விரும்பல, இது மட்டும் சொல்கிறேன். அதாவது நான் என்னுடைய பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரியும். அப்போ நான் டேப்லெட் எடுக்கிறேன். ஆரம்பத்தில் 10 டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே ஒன்றுனா குறைஞ்ச கிருபையில் இப்போ ஒரு 3 டேப்லெட் எடுக்கிறேன். அப்போ நான் கொஞ்ச நாள் அப்படியே அந்த விசுவாசம், ஏன்னா இப்போ அப்போ தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா நான் அந்த